எல்லோருக்கும் வணக்கங்க. சோளக்கருதை நெருப்பில் சுட்டு சாப்பிட்ருப்போம், ஆவியில் வேக வச்சு சாப்பிட்ருப்போம். இனி கொஞ்சம் வித்தியாசமாக சோளக்கருது சாதம் எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்யக்கூடியதுங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தாய்ச்சோ சேனலுங்க. எங்கள் காணொளிகளை தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்குறேங்க. இந்த மாதிரி ஸ்பூனில் வச்சு ஒரு பக்கம் எடுத்து விட்டிங்கன்னா அடுத்தது நீட்டாக கையிலேயே நம்ம எடுத்துடலாங்க. உதிர்த்து வந்துடும் அது. நீங்கள் இதை நார்மல் கார்ன்லேயும் செய்யலாங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாங்க. 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. நீங்கள் ஆயில் சேர்த்துறதா இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கலாங்க. அடுத்தது இது கூட பட்டை 2, லவங்கம் 5, பிரியாணி இலை, மராத்தி முக்கு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சோடனே 5 பச்சை மிளகா கீறி விட்டுருக்கேங்க, அதை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாப்பொடி எதுவுமே சேர்த்துக்க போகிறது இல்லைங்க. காரம் இந்த பச்சை மிளகாவும் அந்த ஸ்பைசஸ் மட்டும்தாங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் நீளமாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க, அதை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் பக்கம் சேர்த்துக்கலாங்க காரத்துக்காக. இஞ்சி பூண்டு நல்லா வணங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. சிம்மில் வச்சுக்கிட்டு வணக்குங்க. இஞ்சி பூண்டு வாசனை போகிறவர்களும் வணக்கணுங்க. இந்த தருணத்துக்கு நம்ம உதுத்தி வச்சுருக்கிற சோளக்கருதை இதில் சேர்த்துக்கலாங்க. கருது எவ்வளோக்கு வேணாலும் சேர்த்துக்கலாங்க. அளவு 1 கப்பு அரிசி எடுத்திங்கன்னா ஒரு 2 கப்பு 3 கப்பு அளவுக்கு சோளக்கருது ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நெய்யில் நம்ம இதை கிளறி விட்டுக்கலாங்க. கருது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டுங்க. அதில் இருக்கிற நீர் இறங்கும். ஒரு 2 நிமிஷம் வணக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேங்க, பொருசாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு சாதம் கலரு வெள்ளையாகவே வரணுன்னா தக்காளி வேண்டாங்க. தக்காளி சேர்த்துறதுனால கொஞ்சம் கலர் கலந்து வரும். ஆனால் தக்காளி சேர்த்துனாதாங்க சாதம் நல்லா சுவையாக இருக்கும், அந்த புளிப்பு தன்மை இருக்கிறனால. இந்த தருணத்துக்கு புதினா ஒரு கை போட்டுக்கலாங்க. இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் இது அடிக்கடி செய்வோங்க. கருதில் சீசன் வந்தாலே நாங்கள் இது செய்ய ஆரம்பிச்சிருவோம். நான் 3/4 வழக்கு அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்குறேங்க. புழுங்கல் அரிசி தான், வீட்டுக்கு எப்பயும் சாப்பாட்டுக்கு செய்கிற அரிசி தாங்க சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு சீரக சம்பா அரிசி கிடச்சதுன்னா அதை சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் ஒரு கிளறி விட்டுக்கலாங்க. 1.5 உலக்கு நம்ம தண்ணி ஊற்றணுங்க. அதில் 1 உலக்கு நான் தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன், மீதி 1/2 உலக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. தேங்காய் பால் ஊற்றினா இன்னும் நல்லா சுவையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. ஒரு கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி தழையை மேலே போட்டுடலாங்க. காரத்துக்கு பச்சை மிளகாயும் இஞ்சி பூண்டு விழுது அந்த ஸ்பைசஸ் மட்டும்தாங்க, மிளகாய் பொடி அதெல்லாம் நம்ம சேர்த்தலை. அதனால் தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 சொட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாங்க, அப்போ தான் சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அவ்வளோதாங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டுக்கலாங்க. விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் நம்ம சோறு பொரியணுங்க, அதனால் ஆற விட்டுடலாம், அப்படியே வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சோறு நல்லா பொடிஞ்சு வந்துருச்சு. இதை ஒரு மேலால் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க.
நல்லா வாசமாக இருக்குங்க இந்த தருணத்துக்கு. அவ்வளோதாங்க, சுவையான சோளக்கருது சாதம் தயார். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நன்றி, வணக்கம். எங்களது செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் தாய்ச்சோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.